இந்தியாவை பொறுத்தமட்டில் மிசா சட்டம் அமல்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 1975 காலகட்டத்தில் தான் இது அமல்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி எப்படி இருந்தது என்பது குறித்து பேசுவதற்காக தோழர் தியாகம் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். ஒரு எமர்ஜென்சி காலகட்டம் நீங்க பார்த்திருக்கீங்க, அந்த சூழல் எப்படி இருக்கு? 1975 ஜூலை 25ஆம் நாள் அன்றைக்கே பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தார். இந்தியா முழுவதற்கும் அதற்கு பிறகு 77இல் நெருக்கடி நிலை தளர்த்தப்படுகிற காலம் வரைக்கும் ஒரு இருண்ட காலம். ஜெயபிரகாஷ் நாராயண் போன்ற மூத்த தலைவர்கள் மிசா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 76 ஜனவரி 31ஆம் நாள் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி கலைக்கப்படும் வரை நெருக்கடி நிலையின் பாதிப்பு பெரிதாக தெரியவில்லை. தமிழ்நாடும் குஜராத்தும் இந்தியாவில் 2 தீவுகளாக இருப்பதாகவே இந்திரா காந்தி குறிப்பிட்டார். ஆனால் கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு இங்கும் நூற்றுக்கணக்கில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் சென்னை சிறை தவிர மற்ற சிறைகளில் மிசா கைதிகள் முறையாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் சென்னை சிறையில் மட்டும்தான் அவர்கள் மீது ஒரு கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. சிறையினுடைய 9ஆம் பிளாக்கில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், அவரோடு கூட அடைக்கப்பட்டிருந்த சிட்டிபாபு, நீலநாராயணன், ஆற்காடு வீராசாமி ஆகியோர் கொடிய தாக்குதலுக்கு ஆளானார்கள். ஸ்டாலினை தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் சிட்டிபாபு குறுக்கே விழுந்து காயப்பட்டு முடிவில் அவர் இறந்தே போனார். இந்த கொடுமைகள் குறித்து பிறகு 77க்கு பிறகு பிரபுதாஸ் பத்வாரி ஆளுநராக வந்த பிறகு அவருடைய முயற்சியில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இஸ்மாயில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் இந்த கொடுமைகளை பற்றி விரிவான அறிக்கை கொடுத்தது. ஆனால் என்ன கொடுமை என்றால், அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள், அதிமுக ஆட்சியும் சரி, அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியும் சரி, இந்த அறிக்கையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இஸ்மாயில் அவர்கள் நேரிலேயே இதை என்றும் கூறினார். இந்த அறிக்கையை நான் கேட்டேன், அவர் சொன்னார், அது மேல எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை, நான் கொடுக்க மாட்டேன் என்றே சொன்னார். அந்த விசாரணையில் பங்கு பெற்ற பிற்காலத்தில் நீதிபதியாக உயர்ந்த வழக்கறிஞர் சந்துருதான் எனக்கு அந்த அறிக்கையினுடைய நகலை கொடுத்தார். அதன் அடிப்படையில் ஜூனியர் விடுதலையில் நான் தொடராக எழுதினேன். இவ்வளவு காலம் கழித்தும் நெருக்கடி அறிவிக்கப்படுவதற்கான அந்த சட்டங்கள் இன்னைக்கு மாற்றப்படலை. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திரா காந்தி கொண்டு வந்த 42வது திருத்தம் ஒரு சிலவற்றைத்தான் மாற்றியிருக்கிறார், இன்றைக்கும் நீடிக்கிறது. உதாரணமாக கல்வி இன்றைக்கும் பொதுப்பட்டியலில் தான் இருந்து வருகிறது. இன்னும் பல தடைகள் உள்ளன. இன்றைக்கு மிசாவுக்கு பதில் NSA மிசா இருக்கிறது. பல தடுப்பு காவல் சட்டங்கள் இருக்கின்றன, மாநிலத்திற்கு மாநிலம் அடக்குமுறை சட்டங்கள் இருக்கின்றன, ஊப்பா சட்டம் இருக்கிறது. இந்த சட்டங்கள் எல்லாம் நீடிக்கிற வரைக்கும் நெருக்கடி நிலை அடியோடு ஒழிந்து விட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே நெருக்கடி நிலையின் பாடங்களை அரசும் கற்றுக்கொள்ளவில்லை, அரசியல் கட்சிகளும் கற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய மக்கள் தான் கற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக இந்தியாவை உருவாக்குவதற்கு மீண்டும் ஒரு இருண்ட காலம் வராமல் தடுக்க வேண்டும். நன்றி. அதாவது தமிழ்நாடும் குஜராத்தும் ஒரு தனி தீவுகளாக இருக்கிறது அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் நினைச்சாங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு ஒரு மாநில சுயாட்சி உட்பட பல விஷயங்கள்ல இந்திய எதிர்ப்புங்கிற கட்டத்தில் இருந்தது. குஜராத் ஏன் ஒரு தனி தீவு? அதுல ஆளும் கட்சி தான். குஜராத்தில் அன்றைக்கு பழைய காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய ஆட்சி இருந்தது. அந்த கட்சி இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலை உத்தரவுகளை செயல்படுத்த மறுத்தது. தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சியெல்லாம் காரணமில்லை. இவர்கள் திமுக நெருக்கடி நிலையை எதிர்த்தார்கள். கோவையில் மாநாடு நடத்தி நெருக்கடி நிலைக்கு எதிராக தீர்மானம் இயற்றினார்கள். அந்த கட்சிக்காரர்கள் தான் பிறகு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்டார். அதை தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பழைய காங்கிரஸ், RSS இந்த பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அன்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்தியா முழுவதும் அவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. எனவே குஜராத் அப்படி இருந்ததற்கு காரணம் இந்திரா காங்கிரசுடைய ஆட்சி இல்லை. அந்த மாநிலத்தில் தான் நவநிர்மாண் சமிதியினுடைய போராட்டம் பெரிய அளவில் நடைபெற்றது. ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி என்று அறிவித்து பீகாரில் போராட்டங்கள் நடத்தினார். இந்த பின்னணியில் தான் குஜராத்தும் தமிழ்நாடும் விலகி நின்றன. பிறகு அந்த தீவையும் கடல் கொண்டு விட்டது. கட்சியினுடைய நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழல் சொல்லப்படுகிறது திமுக. இல்ல, அதாவது நாட்டை காப்பாற்றுறது யார்கிட்ட காப்பாற்றுறது? யார் இவங்களெல்லாம் சிறையில் அடைச்சாங்களோ அவங்களேருந்து காப்பாற்றுறதா? இந்த தலைவர்கள் பலருக்கும் மிசா என்ற பட்டத்தை கொடுத்தாங்களே அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதா? இதெல்லாம் ரொம்ப அபத்தம். அப்படி எந்த தேவையும் அன்னைக்கு இல்லை. மீண்டும் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வருவதற்கு இடமளித்திருக்க கூடாது. கலைஞர் அப்படி இடம் அளித்தார்.
அவர் யாரா இருந்தா என்ன, நேரு மகளா இருந்தா என்ன, மோத்திலால் நேரு பேத்தியா இருந்தா என்ன, இடம் அளித்தது இவருடைய சந்தர்ப்பம் தான். ஏன்னா அவருக்கு இங்கு மாநில அரசியலில் எம்ஜிஆரை பெரிய எதிரியா கருத முற்பட்டு விட்டார். எனவே இந்த பங்காளி போட்டியில் பகைவனுக்கு அவர்கள் விருந்து வைத்து விட்டார். அதான் அன்னைக்கு இருந்த மிசா சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு? அதாவது மிசா சட்டம் 75ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் அதுக்கு முன்னாலேயே வந்துடுச்சு, நடைமுறைப்படுத்தியதுதான் நெருக்க நிலை காலத்தில். ஆமா வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கும் போதே மிசாவை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் முதல் மிசா கைதி ஜேபிஆர் தான். அவரு அதிமுக இருந்தார். கலைஞர் அவரைத்தான் உள்ள பிடிச்சு போட்டு டெல்லிக்கு கணக்கு காமிச்சார், நாங்களும் மிசாவை பயன்படுத்துறோம். பெருஞ்சித்திரனார் போன்றவர்களை முரசொலி அடியார் உட்பட டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் டிஐஆர்ல கைது பண்ணி சிறையில தான் வச்சிருந்தாங்க. பிறகு அவங்களை எல்லாம் சிறையில தொடர்ந்து வச்சாங்க. எனவே இன்னைக்கு இருக்கிறது அதை விட மோசமான சட்டம். ஏன்னா மிசா வெறும் தடுப்பு காவல் சட்டம் தான், அது தண்டனை கொடுப்பதற்கான சட்டம் அல்ல. ஆனா இருக்கிற ஊப்பா ஒரு பக்கம் தடுப்பு காலமும் இருக்கு, இன்னொரு பக்கம் தண்டனை கொடுப்பதற்கும் பயன்படுது. எளிதில் பிணையிலும் போக முடியாது, தண்டனிக்கப்பட்டால் சிறையிலும் அடைபட்டிருக்கணும். ஆண்டு கணக்கில் இன்னைக்கு ஊப்பா சட்டத்தில் சிறையில் இருக்கிறார். நம்ம கண்கூட பார்க்கிறோம். இன்றைக்கு பீமா குரேகான் வழக்கில் 16 பேர் மீது போடப்பட்டது. ஒரு சிலர் பிணையில வந்திருக்கிறாங்க. அம்பேத்கருடைய கொள்ளு பேரனாக இருக்கிற ஆனந்த் டெல்டும்டே மீதும் இதே ஊப்பா தான் பாய்ந்திருக்கிறார். எல்லாம் பொய் காரணங்கள். எனவே அதை விட இன்னைக்கு மோசமான நிலை இருக்கிறது என்பதுதான் உண்மை.